இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். தெபொராள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த காலம், கானானிய ராஜா ஒருத்தன் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும்போது கர்த்தருடைய வார்த்தை இந்த தெபொராள் மூலமா பாராக்குக்கு வருது. நீ எழுந்து புறப்பட்டு போ, கர்த்தர் அந்த எதிரிகளெல்லாம் முறியடிக்கப்படும்படி உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆனால் இந்த மனுஷன் பாருங்களேன், இல்லை இல்லை, அவர் ஒப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் தனியாக போக மாட்டேன், நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன்ட்டேன். அந்த அம்மாவை என்ன சொல்கிறாங்க, நான் நிச்சயமாக வருவேன், ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும், ஆனால் அதனுடைய கிரெடிட் உனக்கு இருக்காது, அது ஒரு சகோதரிக்கு போயிடும். ஒரு பெண் இந்த யுத்தத்தின் வெற்றிக்கு பிறகு புகழ் பெற்று விளங்குவாள், பெயர் பெற்றவளாய் மாறுவாள், உனக்கு அந்த புகழ் பேர் வராதுன்ட்டான். அதே மாதிரி அந்த ராஜாவை கர்த்தர் ஒரு பெண் கையில் தான் ஒப்பு கொடுத்தார். அந்த எதிரியை ஒரு பெண் தான் வீழ்த்தினாள். பாருங்க, இவர் கடுமையாக பிரயாசப்பட்டு யுத்தம் பண்ணதெல்லாம் உண்மைதான், சத்துருக்களுக்கு எதிராக தைரியத்தோடு போராடினதெல்லாம் உண்மைதான், பெரிய வெற்றி கிடைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரிசல்ட்டில் இவர் பேர் வரல. தேவ பிள்ளைகளை, நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீங்கள் உழைக்கும் போது அதனுடைய பலனில் உங்களுக்கு பேர் இல்லாமல் போகுது, உங்களுக்கு பங்கு இல்லாமல் போகுதுன்னு அது எவ்வளோ கஷ்டம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் நீங்கள் செயல்பட முன் வாங்க. யாரையோ ஒருத்தரை எனக்கு துணைக்கு, யாரோ ஒருத்தரை எனக்கு உதவிக்கு இல்லவே இல்லைங்க. கர்த்தருடைய திட்டத்தில் அவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் செயல்படுங்க. அவன் இந்த சகோதரியை கூப்பிட்ட மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்பாக பின் விளைவுகளை அது உண்டு பண்ணுறதா மாறும். இப்போ பாருங்க, ஆபிரகாம நீ வா, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ, அப்படிதான் ஆண்டவர் பேச. நீங்கள் வாங்க, நீங்களாம் போங்கன்னு மொத்த கூட்டத்தையும் கூப்பிடலை. ஆனால் அவன் பாருங்க, லோத்துவையும் தன்னோட கூட கூட்டிகிட்டு வரான். கடைசியில் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது. அவன் போய் சோதோம் குமரா பட்டணத்தில் அங்கே தங்குறான். அங்கே இருக்கிற அக்கிரம நிமித்த கர்த்தர் பட்டணத்தை அழிக்கிறாரு. அவங்களுக்கும் கிருபையா இரக்கம் பாராட்டினாலும் அவனுடைய மனைவி உப்பு தூணா மாறுறா. 2 வாலிப பிள்ளைகளோட தங்கி இருக்கிற அந்த லோத்துவின் வாழ்வில் முறைகேடு உண்டாகிறது. 2 புதிய ஜாதிகள் அது அருவறுக்கப்பட்டதாக மாறுது. பின்னாட்களில் இஸ்ரவேல் வரலாறுல எவ்வளோ பெரிய வேதனைக்கு அது காரணமாக இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அதை கர்த்தருக்காக பயன்படுத்த பிரயாசப்படுங்க. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, எனக்கு யாராவது உதவியாக இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, கூட அப்படி இருக்கணும்னா கர்த்தரே தருவார். அப்படி ஒரு ஆள் நமக்கு வேணும்னா ஆண்டவரால் அது ஏற்படுத்தப்படும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறத நீங்கள் செய்ய முற்படுவீர்களானால் அதனால் உண்டாகும் மகிமையில் உங்களுக்கு பங்கு உண்டு. ஞானமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பரலோக தேவனே, எங்களை கொண்டு நீ செய்ய விரும்புகிற காரியத்தை நாங்களே உம்முடைய துணையோடு செய்ய கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.